ஃப்ரெண்ட்ஸ், சில சிச்சுவேஷன் நமக்கு வரும். ரொம்ப ஒஸ்ட்டு சிச்சுவேஷனாக இருக்கும். அப்போ நம்ம நினைப்போம், என்னடா நமக்கு மட்டும் இப்படி நடக்குது, நமக்கு நடக்கிறது எல்லாமே தப்பு தப்பாக நமக்கு நடக்குது என்ன சொல்லிட்டு நம்ம உடஞ்சி உட்காந்துருவோம். பட் அந்த சிச்சுவேஷன் அதுலேருந்து நம்ம கடந்து போய் சில நிமிடங்களுக்கு பிறகு அல்லது சில மணி நேரங்களுக்கு பிறகு அல்லது சில நாட்களுக்கு பிறகு நமக்கு நமக்கு தெரிய வரும், அன்றைக்கி அந்த சிச்சுவேஷன் நடந்தது நமக்கு நன்மைக்காக வேண்டிட்டு தான் என்று சொல்லிட்டு நமக்கு தெரிய வரும். அதனால் நமக்கு எந்த ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் சரி, நம்ம அது இறைவனுடைய நாட்டம் என்று சொல்லிட்டு நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பணும். அப்படி ஒரு சிச்சுவேஷன் தான் 2 நாளைக்கு முன்னால் அந்த விமான விபத்து நடந்த அகமதாபாத் நகரில் அந்த விமானத்தில் பயணம் செய்ய இருந்த ஒரு பொண்ணுக்கு நடந்திருக்கு. அந்த சம்பவத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பூமி சௌஹாங்கிற அந்த மாணவி அந்த ஏர் இண்டியா விமானத்தில் லண்டன் பயணப்படுக்க வேண்டிட்டு வந்திருக்காங்க. ஃபார்ச்சுனேட்லி அவங்க டிராஃபிக்கில் ஒரு 10 மினிட் லேட் ஆகிருக்குது. அவங்க ஏர்போர்ட்டில் வந்து சேரும்போது 12:20க்கு வந்து சேர்ந்துருக்காங்க. பட் 12:10க்கு ஏர்போர்ட் ஆஃபீஸர்ஸு அந்த போர்டிங் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த மாணவி ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த ஆஃபீஸர்கிட்ட, என்னை எப்படியாவது அனுமதிங்க, நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாகிட்டு போர்டிங்கெல்லாம் முடிச்சிடலாம், இந்த ஃப்ளைட்டில் எனக்கு ட்ராவல் பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் அந்த அதிகாரிகள் மறுத்துட்டாங்க. அந்த அதிகாரிகள் சொல்லுங்க, நான் உங்களை அலோவ் பண்ணால் எங்களுக்கு 15 மினிட்ஸ் ஃப்ளைட் லேட் ஆகும்னு சொல்லிட்டு அவங்க அனுமதி கொடுக்கல அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணு ரொம்ப உடஞ்சி போய் ரொம்ப கவலையோடு ஏர்போர்ட்லேருந்து திரும்பி இருக்காங்க. அப்படி அவங்க ஏர்போர்ட்லேருந்து திரும்பி ஒரு சில நிமிடங்களில் தான் அந்த கிராஷ் நடந்து அதில் உள்ள எல்லாருமே, ஒரே ஒரு ஆள் தவிர வேறு எல்லாருமே இறந்து போகிறாங்க. அந்த பொண்ணு அதிர்ஷ்டவசமாக தப்பியிருக்காங்க. ஸோ நமக்கு எந்த ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் நம்ம ஸ்ட்ராங்காக நம்பணும், எல்லாமே இறைவன் நாட்டம் தான் என்று சொல்லிட்டு நம்ம அப்படி கடந்து போகணும். தேங்க்யூ.